மக்களே, வெல்கம் டு டேல்ஸ் ஆஃப் டே குக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டே குக்கோட 2 ஷார்ட்ஸ் தான். ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இந்த ஸ்டோரியோட நேம் மிஸ்டர் அரோகண்ட். ஸ்டார்டிங்கே கிம்ஸ்னு கம்பெனி தான் காட்டுறாங்க. அங்கே அடிச்சு பிடிச்சி ஜங்குக் வேகமாக லிஃப்ட்டை பிடிக்க போகும்போது லிஃப்ட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. எல்லாம் என் நேரம்டா, ஆல்ரெடி நம்ம வேற லேட்டு. ஜங்குக் வெயிட் பண்ணி வேறு லிஃப்ட்டில் ஏறி வந்துட்டான். ஆனால் வந்த உடனே ஜிமின் வேகமாக வந்து பாஸை போய் பாருடா முதலன்னு சொல்ல ஜங்குக்கு முகமெல்லாம் வேர்த்து போயிடுது. ஐயோ, இந்த மனுஷன் வேற உசர வாங்குறானே. மனசுக்குள்ளே புலம்பிட்டே பாஸ் கேபின் டோரை நாக் பண்ணுறான். கமன் அப்படின்ட்டு சவுண்ட் வந்ததும் இவனும் மெல்லமாக கதவு திறந்து உள்ளே போய் பார்த்தா ஆளே காணோம். பெரிய எங்கே இருந்துடா கம்மின்னு சவுண்ட் வருதுன்னு நினச்சிக்கிட்டே அவன் கொண்டு வந்த ஃபைலை டேபிள் மேலே வைக்கிறான். வச்சுட்டு திரும்பினா பையன் பயந்துட்டான். அங்கே தான் ஹீரோ என்ட்ரி. நம்ம டேயாங் ரொம்ப ஹேண்ட்ஸமாக மேன்லியாக சூப்பராக வந்து அவன் முன்னாடி நின்ன உடனே மயங்கி விழணும். ஆனால் ஜங்குக் அவரை பார்த்து பயந்துட்டான். யாருடா நீ, பின்னாடி வந்து பேய் மாதிரி நிற்கிற, ஒரு நிமிஷம் எனக்கு ஈரக்கோழியே நடுங்கி போச்சு அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டே, சாரி சார், நீங்கள் பின்னாடி வந்து நின்னதை நான் கவனிக்கலை அப்படின்ட்டு சொல்லிவிட்டு, இன்னும் அவனுக்கு அந்த பயம் போவே இல்லை போல இருக்கு. இன்னும் அவனுக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகுது. டேங் இதெல்லாம் பார்த்துட்டு மைண்ட் வாய்ஸில், ஏன்டா நான் பாட்டு சும்மா வந்து பக்கத்தில் நின்னதுக்கா நீ இப்படி பயந்துட்டு என்னை பார்த்துட்டு அவருக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்காரு. இதில் என்னோட ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறாருன்னு ஜங்குக்கும் திருன்ட்டு அவரையே பார்க்க முடியாமல் பார்த்துட்ருக்கான். சார் அப்படின்ட்டு ஜங்குக்கு ஒரு வாட்டி கூப்பிட டேயங்க அவன் மைண்ட் வாய்ஸ் எல்லாம் விட்டு வெளில வந்துட்டு கொஞ்சம் அவன் வாய்ஸை சரி பண்ணிவிட்டு ஜங்குக்கு விட்டும் கொஞ்சம் தள்ளி போயிட்டு, உன்னை நான் எதுக்கு இங்கே கூப்பிட்டேன்னு தெரியுமா அப்படின்னு அவரோட ரஃப்பான வாய்ஸில் கேட்குறாரு. நீங்கள் என்ன எதுக்கு கூப்பிட்ருக்க போகிறீங்க, வழக்கம் போல் திட்டதான் அப்படின்னு ஜங்குக்கு அவன் மண்டியிலே மைண்ட் வாய்ஸ் ஓட்டிட்டு, தெரியல சார், நீங்களே சொல்லிவிடுங்களேன். இது எத்தனாவது டைம்ல லேட்டாக வரும்னு உனக்கு தெரியுதா அப்படின்ட்டு கேட்குறாரு. சாரி சார், நான் கொஞ்சம் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன். என் வீட்டுக்கும் கம்பெனிக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது சார், அதனால தான் கொஞ்சம் டிராஃபிக் அண்ட் இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அதனால தான் சார் லேட் ஆகுது. பட் சீக்கிரமாக நியர்பை பிஜி ஏதாவது பார்த்துருவேன் சார். ஸோ அப்போ இந்த ப்ராப்ளம்லாம் வராது அப்படின்ட்டு ஜங்குக் சொல்ல, அப்போ சீக்கிரமாக அதை பாருங்க ஜங்குக். இன்னும் எவ்வளோ நாள் இப்படியே போயிட்டுருக்குமா? ஆல்ரெடி நீங்கள் டெய்லி லேட்டாக தான் வரீங்க. ஸோ இனிமேல் சீக்கிரமாக வர பாருங்கள். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் அண்ட் நீங்கள் இப்போ கிளம்பலாம். ஜங்குக்கும் விட்டால் போதுன்ட்டு வெளியே வந்துட்டான். அதுக்கப்புறம் பொறுமையாக கேபினில் போய் உட்கார ஜிமின் அங்கே வந்து, என்னாச்சு, எல்லாம் ஓகேவா அப்படின்ட்டு கேட்குறான். வழக்கம் போல தான். சரி விடுடா, பரவாயில்ல, அவரும் உன்னை திட்டிக்கிட்டே இருக்காரு, நீயும் அதுக்கு ஏற்ற மாதிரியே லேட்டாகவே வந்துட்டுருக்க, அவரால் வேறு என்ன பண்ண முடியும்? ஏன்டா இவர் எனக்கு அப்படி குறைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காரு? இந்த 6 months நான் வேலையில் ஜாயின் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்குமே அவர் என்னை ஏதாவது ஒரு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனால் இதில் என் தப்பு எதுவுமே இல்லை, இந்த லேட்டாக வர்றதை தவிர. அந்த வேலை செய், இந்த வேலை செய், இந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணு, டெய்லி லேட்டாக தான் போகிறேன்டா, இன்றைக்காவது சீக்கிரமாக போகிறேனான்னு பார்க்கலாம் அப்படின்னு ஜங்குக் சொல்லிக்கிட்டே அவன் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரம் கழித்து பாஸ் அங்கே கோவமாக வந்து அவன் வச்சுட்டு போன ஃபைலை தூக்கி அவன் கேபின்லேயே ஏறிறாரு. ஜங்குக் பயந்து எழுந்திரிச்சு, என்னாச்சு சார், எதுவும் ப்ராப்ளமா ஃபைலில் அப்படின்ட்டு கேட்டதுக்கு, இந்த ஃபைல் ஃபுல்லாகவே ப்ராப்ளம் தான் ஜங்குக், இதை நீங்கள் எப்படி என் டேபிளில் வந்து சப்மிட் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியல, ஃபுல்லாக பக்ஸாக இருக்குது,
இதை கிளியர் பண்ணதுக்கு எப்படியும் 2 days ஆகிடும். இதை எப்படி நான் நாளைக்கு சப்மிட் பண்ணுவேன் அப்படின்ட்டு ரொம்ப கோவமாக கேட்குறாரு. உங்கள் டீம்மேட்ஸ் எங்கே? ஏன் இவ்வளோ மோசமாக பண்ணி வச்சுருக்காங்க? 1 or 2 times செக் பண்ணிவிட்டு டேபிளில் சப்மிட் பண்ண மாட்டிங்களா நீங்களும்? கொஞ்ச நேரத்தில் உங்கள் டீம்மேட்ஸ் இங்கே இருக்கணும் அப்படின்னு டேங் சொன்னதும் அவங்களோட டீம்மேட்ஸும் இங்கே வந்துடுறாங்க. வந்தவுடனே அந்த ஃபைலை அகெயின் அங்கேருந்து எடுத்து, என்ன இதெல்லாம், ஏன் இவ்வளோ பக்ஸ் இதில் இருக்குது, இதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு 2 days ஆகும்னு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் சொல்லி அவங்கள ரொம்ப திட்டுறாங்க. இந்த வேலையெல்லாம் நீங்கள் நல்லா பண்ணுவீங்கன்னு தான் உங்கள் டீமுக்கு கொடுத்தேன் ஜங்குக். ஆனால் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏது பண்ணுவீங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. நான் மார்னிங் இந்த ப்ராஜெக்டை கண்டிப்பாக சப்மிட் பண்ணியே ஆகணும். அதுக்குள்ளே இதில் இருக்க எல்லா மிஸ்டேக்ஸையும் எடுத்து ரீவொர்க் பண்ணி கொடுங்க எனக்கு அப்படின்ட்டு டேயாங் அந்த ஃபைலை அந்த டீம்மேட்ஸ் முன்னாடி தூக்கி அடிச்சுட்டு கேபின்குள்ளே போயிடுறாரு. ஆக்சுவலி ஜங்குக் இதை 2 timesக்கு மேலே ரீசெக் பண்ணிட்டு தான் டேபிளில் சப்மிட்டே பண்ணான். ஆனால் அகெயின் எப்படி இதில் இவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு டேயாங் சொல்கிறாருன்னு ஜங்குக்கே தெரியலை. ஜங்குக்கும் மெதுவாக கிட்ட போயிட்டு அந்த ஃபைலை எடுத்துகிட்டு அவங்க டீம்மேட்ஸை பார்க்குறான். அவங்க டீம்மேட்ஸ் எல்லாருமே தலை குனிஞ்சு ஒரு மாதிரி சோகமாக இருக்காங்க. அவன் அவங்கள பார்த்து எதுவுமே சொல்லாமல் அவன் பாட்டு அவன் கேபின்குள்ளே போயிடுறான். அங்கே ஜிம்மன் வந்து, நீ உன் டீம்மேட்ஸ் எதுவுமே கேட்கல, அவங்க தானே இந்த ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணாங்க, நீ ரீசெக் பண்ணியிருக்க, பட் ஸ்டில் நீ ஒரு வார்த்தை அவங்களுக்கு கேட்டிருக்கலாமே. வேண்டாம் ஜிம்மன், இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு எனக்கு உடம்புல தெம்பே இல்லை. திட்டு வாங்கி 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 என் உடம்பே ஓஞ்சி போச்சு. அதே திட்டை நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டான்ட்டு பார்த்தேன். திட்டே இப்போ என்ன ஆக போகுது? அண்ட் நான் ரீசெக் பண்ணியும் எப்படி ஒரு மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்கிறாருன்னு எனக்கு தெரியலை. முதல்ல எனக்கு இந்த வேலையை முடிக்கணும், நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுகிறேனே அப்படின்னு ஜங்குக் சொல்கிறான். அன்றைக்கி டே ஃபுல்லாக ஜங்குக் அந்த டேக்கான ஒர்க் ப்ளஸ் இந்த ப்ராஜெக்டை ரீஒர்க் பண்ணிட்டும் இருந்தான். அவனால் அன்றைக்கான லஞ்சை ஒழுங்காக சாப்பிட கூட முடியல. இப்படியே டைம் பாட்டு போயிட்டே இருக்குது. ஜங்குக்கும் எப்படியாச்சும் ஒர்க்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட்டாக முடிக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் டைம் போக போக ஒரு கட்டத்து மேலே அவனால் கம்ப்யூட்டரை பார்க்க கூட முடியலை. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து அகெயின் அவன் ஸ்பெக்ஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். ஒர்க் பண்ணுறான் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆஃபீஸ் முடிஞ்சது, எல்லோரும் கிளம்பி போயிட்டாங்க. அவன் மட்டும்தான் தனியாக இருக்கான். ஆனால் அவனுக்கு அங்கே யாரோ இருக்கிற மாதிரியும் ஃபீல் ஆகுது. பட் அவன் அதெல்லாம் கண்டுக்காமல் அவனோட கான்சன்ட்ரேஷனை ஃபுல்லாக ஒர்க்கில் வச்சான். அகெயின் டைம் போயிட்டே இருக்கு. இப்போ ஜங்குக் ஏ ஃபைனலி அப்படின்னு கத்துறான் சந்தோஷத்தில். என்னன்னு பார்த்தா அவன் எல்லா ஒர்க்ஸும் முடிச்சிட்டான் போல இருக்கு. முடிச்சுட்டு ரிலாக்ஸாக அப்படியே சாஞ்சு அப்பாடா முடிஞ்சிடுச்சுடா அப்படின்ட்டு மனசில் நினச்சிட்டே இருக்கான். சரி என்ன டைம் ஆச்சுன்னு அப்போ தான் சார் டைமே பார்க்குறாரு போல இருக்கு. பார்த்தா மணி 2. இவ்வளோ லேட் ஆகிடுச்சா? ஐயோ, கேப் வேற கிடைக்கிறது கஷ்டமாச்சே. நம்ம வீடு வேறு ரொம்ப தூரத்தில் இருக்குது. எப்படி வீடு போய் சேர போகிறோன்னு அவன் மனசுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு அவனோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கான். மெதுவாக கம்பெனி விட்டு வெளில நடந்து வந்துட்டுருக்கான். அவனுக்கு யாரோ அவனை ஃபாலோ பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ கொஞ்சம் வேகமாக நடந்து போய்கிட்டே இருக்கான். திடீர்னு திரும்பி பார்த்தா அங்கே ஒரு கார் நிற்கிது. அதிலிருந்து டேயாங் தான் இறங்கி வரான். பாடா இவனா? ஏன் எப்போ பார்த்தாலும் ஒரு மார்க்கமாகவே இருக்கார் இவர், ஒரு மாதிரி பேய் மாதிரி வந்து பயன்படுத்திகிட்டே இருக்காரே அப்படின்ட்டு ஜங்குக் மனசில் அகைன் நினச்சிட்ருக்கான். டேயாங் அங்கேருந்து நடந்து வந்து ஒரு ஃபைலை ஜங்குக் கிட்டே கொடுக்குறான். இந்தாங்க ஜங்குக், இதுவும் ஒரு நியூ ப்ராஜெக்ட் தான். இதை படித்து பார்த்துட்டு என்னென்னு சொல்லுங்கள். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு உங்களுக்கு ரொம்ப நாள் டைம் இருக்குது. ஸோ பொறுமையாக படிச்சுட்டு என்னன்னு எனக்கு சொல்லுங்கள்.
ஜங்குக்கும் ஓகே சார்னு தலையாட்டுறான். கொஞ்ச நேரத்துலேயே அங்கே மெதுவாக மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஓகே சார், மழை பெய்ய ஆரம்பிக்குது. இப்போ நான் கிளம்புனா தான் வீட்டுக்கு போய் சேர கரெக்டாக இருக்கும். நான் வரேன் சார் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு ஜங்குக்கும் மெதுவாக அங்கேருந்து நடந்து போக ஆரம்பிக்கிறான். மழை கொஞ்சம் ஃபோர்ஸாக பெய்ய ஆரம்பிக்குது. ஜங்குக் வர லைட்டாக நனைஞ்சிட்டான். அப்போவும் அவன் நடந்து போய்கிட்டே தான் இருக்கான். ச்சே, மனுஷன் கொஞ்சம் இறக்கம் காட்டுறாரா? என் வீடு இவ்வளோ தூரம் இருக்குன்னு அவருக்கு தெரியும், தெரிஞ்சே தான் பண்ணுறாரு அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டே அவன் மெதுவாக நடந்து போக திடீர்னுட்டு ஹாரன் சவுண்ட் கேட்குது. அகெயின் நம்ம டேயாங் தான். ஜங்குக் வந்து காரில் ஏறு அப்படின்ட்டு டேயாங் சொல்கிறான். ஜங்குக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏறலாமா வேண்டாமான்ட்டு ஒரு தயக்கத்துலேயே இருக்கான். அப்போது டேயாங் சொல்கிறாரு, என்னை நம்பி ஏறு, உன்னை ஒன்றும் பண்ணிட மாட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. எனக்கு கராத்தேலாம் தெரியும் சார், ஸோ ஐ கேன் ப்ரொடெக்ட் மை செல்ஃப் அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். அப்புறம் என்ன, இந்த வண்டியில் ஏறுங்க, இல்லைனா நான் உங்ககிட்ட இன்னும் கெஞ்சிக்கிட்டே இருக்கணுமா அப்படின்ட்டு டேயாங் சொல்ல கடகடன்னு காரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜங்குக்குள்ளே ஏறிடுறான். ஸோ காருக்குள்ளே ஏறினதுக்கப்புறம் ஜங்குக் மெதுவாக அந்த சீட்லேயே கொஞ்சம் நெளிஞ்சு அந்த டோர் பக்கத்தில் ஒட்டிக்கிட்டு பல்லி மாதிரி உட்காந்துட்ருக்கான். டேயாங் இதை பார்த்துட்டு, என்னாச்சு, எனி ப்ராப்ளம் அப்படின்ட்டு கேட்குறான். அது இல்லை, நீங்கள் இப்போ எனக்கு சீட் பெல்ட் மாட்ட கிட்ட வருவீங்கள்ல, அதனால தான் நான் கொஞ்சம் உஷாராக தள்ளி போய் உட்காந்துக்கிட்டேன் அப்படின்றாரு. வாட், நான் எதுக்குங்க உங்களுக்கு சீட் பெல்ட் மாட்டி விட போகிறேன் அப்படின்ட்டு டேயாங் சொல்கிறான். இல்லை, இந்த மாதிரி தான் எல்லோரும் பண்ணுவாங்க, அதனால் அப்படின்னு நினச்சேன். நல்லா நினச்சிங்க போங்க, முதல்ல சீட் பெல்ட் போடுங்க, அப்போ தான் நல்லா கார் ஓட்ட முடியும். ஓ சரிங்க சார் அப்படின்ட்டு ஜங்குக்கோ சீட் பெல்ட்டை மாட்டிக்கிட்டான். நீங்கள் இந்த ட்ராமாலாம் பார்க்க மாட்டிங்களா? லைக் கே ட்ராமா, சைனீஸ் ட்ராமா அந்த மாதிரி எதுவும் அப்படின்ட்டு ஜங்குக் டேயாங்க கேட்குறான். ஆனால் டேயாங் ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல. அவன் பாட்டு அவன் மட்டும்தான் அந்த காரில் இருக்க மாதிரி நினச்சிட்டு வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஜங்குக்கும் ஏதாவது ட்ரை பண்ணி பேசலான்ட்டு பார்க்குறான். ஆனால் எதுவும் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல. சரின்னு சொல்லிட்டு அவனும் சைலண்ட்டாக வர ஆரம்பிச்சிட்டான். கொஞ்ச நேரம் இப்படியே போகுது. ஒரு கட்டத்தில் டேயாங்க்கு ஜங்குக்கோட வீட்டோட ரூட் கேட்குறதுக்காக ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி கேட்கலான்னு பார்க்கும்போது ஜங்குக் தூங்கிட்டு இருக்கதை பார்க்குறான். ஒரு நிமிஷம் டேயாங்கே மறந்து போயிடுறான். ஜங்குக்கை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக குழந்த மாதிரி ஒரு மாதிரி சமத்தாக தூங்கிட்டு இருக்கான். டேயாங் அதை பார்த்து சிரிச்சுட்டு அவன் வண்டியை கிம் மேன்ஷனுக்கே விடுறான். கிம்ஸ் மேன்ஷன் வந்தோடனே டேயாங் மெதுவாக ஜங்குக் சீட் பெல்ட்டெல்லாம் கழட்டிட்டு மெதுவாக பார்த்து அவன் தூக்கத்தில் இருந்து கரைஞ்சிடக்கூடாதுன்ட்டு அவ்வளோ அழகாக அவனை தூக்குறான். மெதுவாக அவன் பெட்ரூம்க்கு நடந்து போய் அவனையும் பெட்டில் போடுறான். அவனோட ஷூ, ஷாக்ஸ், அதுக்கப்புறம் காலர் பட்டன் எல்லாம் கழட்டி விடுறான். பெல்ட்டும் கழட்டி விடுறான். அப்புறம் அவனை பெட்ஷீட்டால் ஃபுல்லாக போற்றி மெதுவாக அவனோட கண்ணில் படுற அந்த அழகான முடியை கோதி விடுறான். கோதி விட்டுட்டு மெதுவாக அங்கேருந்து சைலண்ட்டாக கதவை க்ளோஸ் பண்ணிவிட்டு வரான். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி திரும்பி பார்த்தா அவங்க அம்மா, யாருடா அது, உன் பாய் ஃப்ரெண்டா? ஐயோ, நான் ஃபேஸை கூட ஒழுங்காகவே பார்க்கலையே, இரு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு அவங்க அம்மா உள்ளே போக பார்க்குறாங்க. அம்மா இல்லைங்க, உள்ளெல்லாம் போகாதீங்கம்மா, அவனே ரொம்ப களைப்பாக தூங்கிட்டுருக்கான், பாவம் இவ்வளோ நேரம் வேலை செஞ்சுருக்காம்மா, அதனால் அவனா எழுந்திரிச்சு வெளில வர வரைக்கும் இந்த ரூம்குள்ளே யாரும் போகாதீங்களே அப்படின்ட்டு அவங்க அம்மா கிட்டே கேட்குறான். ஓ சரி, நான் உள்ளே போகல, ஆனால் அது யார், அம்மாட்ட சொல்லுடா,
என் பிள்ளை இப்படியெல்லாம் யாரையுமே கூட்டிகிட்டே வந்தது இல்லையே, அதுவும் நீ அவனை தூக்கிட்டு வந்திருக்க வீட்டுக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு 100% கன்ஃபார்ம் அவன் பாய் ஃப்ரெண்ட் தானே அப்படின்ட்டு அவங்க அம்மா ஒரு மாதிரி டீசிங் டோன்லேயே கேட்குறாங்க. டேயாங்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க அம்மா மூஞ்ச பார்க்க முடியலை, அவனால் ஷை கூட பட முடியலை. ஒரு மாதிரி ரெண்டுத்துக்கும் நடுவில் சொல்லலாமா வேண்டாமான்ட்டு ஒரு மாதிரி தவிக்கிறான். இதெல்லாம் அவங்க அம்மா பார்த்துட்டு, என் பிள்ளை மூஞ்ச இப்படி கூட ரியாக்ஷன் காட்டினதே இல்லையே, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 100க்கு 1000% கன்ஃபார்ம். சரி சொல்லு, உனக்கு அவனை பிடிச்சிருக்கு தானே அப்படின்ட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. டேயாங்கும் சரிங்கம்மா, முதல்ல வாங்க, இங்கே இந்த ரூம் கிட்ட நிற்க வேண்டாம் அப்படின்ட்டு அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போய் சோஃபாவில் உட்கார வைக்கிறாங்க. ரொம்ப நேரமாக சோஃபாலேயே உட்காந்துட்ருக்காங்க போல இருக்கு ரெண்டு பேருமே. டேயாங்க அம்மா ரொம்ப நேரமாக மூஞ்சி பார்த்துட்டே இருக்காங்க, ஏதாவது சொல்லுவானா மாட்டானான்னு. எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும்மா. நான் அவனை எப்போ முதல்ல பார்த்தேனோ அப்போவே நான் என்னை பறி கொடுத்துட்டேன்னு தான் சொல்லணும் அவன்கிட்ட. அவன் அவ்வளோ அழகாக இருப்பான். சரி, இதெல்லாம் ஒரு இன்ஃபேக்சுவேஷன் தான் அப்படின்ட்டு நான் அவனை விட்டு விலைக்கு போக போக அவன் எனக்குள்ளே இன்னும் வர ஆரம்பித்தாமா. என்னால் அவனை ஒரு நாள் கூட பார்க்காம இருக்க முடியலம்மா. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன் இந்த மாதிரிலாம் எனக்கு நடக்குதுன்னு நான் அவனை ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டேம்மா. என்னாலேயே என்னை கண்ட்ரோல் பண்ண முடியலம்மா. அவனை பார்க்காத கொஞ்ச நேரமாக இருந்தாலும் ஏதோ கஷ்டமாக இருக்குமா. அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டா அவனோட வலி என்னோட வலி மாதிரி இருக்குமா. ஒவ்வொரு வாட்டியும் அவனை திட்டும் போதும் நான் எவ்வளோ கஷ்டப்படுவேன் தெரியுமாம்மா. ஆனால் என்ன பண்ணுறது, இந்த கம்பெனிக்கு சிஇஓ நான் இல்லை, அண்ணா. அவர் எதுவும் ஜங்குக்க சொல்லிவிடக்கூடாது. அதனால தான் நான் இப்போவே அவனை ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் இந்த விஷயம் அண்ணாக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்னு தெரில. டேயாங் பேசுகிறதெல்லாம் கேட்டு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டேக்கண்ணா, சீக்கிரமாக அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிவிடு. அப்புறம் இப்படியே உருன்னு அவன்கிட்ட இருக்காத. கூடிய சீக்கிரமாக ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்ட்டு சொல்லணும். அண்ணனை பார்த்து நீ ஏன்டா பயப்படுற? அவன் கம்பெனியில் தான் கொஞ்சம் ரூடாக இருப்பான். மற்றபடி அவன் உனக்குன்னா எதை வேணாலும் பண்ணுவான். நீ பயப்படாத. ஆமாம்மா, அண்ணன் என்னை புரிஞ்சுப்பான். சரிம்மா, நீங்கள் போய் தூங்குங்க. ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நானும் போய் தூங்குறேன். மார்னிங் பார்க்கலாம் சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் தூங்க போயிடுறாங்க. அன்றைக்கி அடுத்த நாள் விடியுது. டேயாங், நம்ஜூன் அப்புறம் அவங்க அம்மா 3 பேருமே டைனிங் ஹாலில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ கதவை திறந்துட்டு, ஆனால் காஃபி கூட அப்படின்ட்டு ஜங்குக் வெளியில் வந்து மறுபடியும் அங்கே இருந்த சோஃபா மேலே படுத்து தூங்கிடுறான். ஒரு நிமிஷம் அங்கே இருக்க நம்ஜூனுக்கு, யார் இது, நம்ம வீட்டுக்குள்ளே இவன் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு புரியாமல் முழிச்சிட்ருக்கான். டேயாங்கும் அவங்க அம்மாவும், ஐயோ ராங் டைமில் இவன் மாதிரி எழுந்திரிச்சு வெளில வந்துட்டானே, அதுவும் காஃபி வரை கேட்குறானே, நம்ஜூன் என்ன பண்ண போகிறானோ அப்படின்ட்டு ரெண்டு பேரும் மனசுக்குள்ளே புலம்பிகிட்டே இருக்காங்க. யாரும்மா அந்த பையன் அப்படின்ட்டு நம்ஜூன் அவங்க அம்மாவை பார்த்து கேட்க, இது நம்ம சொந்தக்கார பையன்ப்பா. அவன் திடீர்னு லேட் நைட்டில் வந்தான். அவனோட கம்பெனி கூட பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அவன் வீடு கொஞ்சம் தூரமாக இருக்கனால இங்கே தங்கிட்டு போகலாமான்னு கேட்டான். அதனால தான் அவங்க பாட்டு சமாளிக்க தெரியாமல் சமாளிச்சிட்ருக்காங்க. ஆனால் நம்ஜூன் அவங்க அம்மாவே சொன்னதுனால ஏதோ சரின்ட்டு விடுறான். இருந்தாலும், அம்மா நம்மளுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்களா, எப்படி அப்படின்ட்டு கேட்குறான். அதுவாப்பா, இவனுக்கு தெரிஞ்ச பையன்ப்பா. நீங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது இவனும் உங்கள் கூட சேர்ந்தெல்லாம் விளையாடுவான். அவங்க அம்மா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அந்த இதில் தான்ப்பா, நம்மளுக்கு எங்கே சொந்தக்காரங்களாக இருக்காங்க. நான் அப்படி சொல்ல வந்தேன். ஓ
சரிம்மா, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நீங்கள் என்னன்னு பார்த்து அவனை அனுப்பிவிடுங்க அப்படின்ட்டு நம்ஜுன் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். நம்ஜுன் போனதுக்கப்புறம் டேயாங் கடகடன்னு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு ஜங்கோக் கிட்ட போய் ஜங்கோக்கை தட்டி எழுப்புறான். ஜங்கோக் ஏந்திரி, ஜங்கோக் ஜங்கோக் அப்படின்னு எழுப்ப இப்போ தான் சார் கொஞ்சமாக லைட்டாக கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. பார்த்த உடனே டேயாங் மூஞ்சி தான் தெரியுது. இந்த சைடு மூஞ்சியா? நீ என் கனவுல வந்துட்டுருக்க அப்படின்ட்டு மறுபடியும் கண்ணை மூடி இழுத்து போத்திட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறான். சிட்டு மூஞ்சியா? ஜங்குக் ஏஞ்சிக்கிறியா இல்லையா பண்ணி அப்படின்ட்டு டேயாங் கத்துறான். என்னடா ரொம்ப ரியலாக இருக்குன்ட்டு ஜங்குக்கும் கொஞ்சம் அவனோட போர்வையெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக உட்காடுறான். உட்காந்து பார்த்தா நான் எங்கே இருக்கேன், இது என் வீடே இல்லையே அப்படின்ட்டு திருன்னு முழிச்சிட்ருக்கான். அப்புறம் அங்கே டேயாங் நிற்கிறத பார்த்துட்டு நீங்கள் என் வீட்டில் என்ன சார் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு கேட்குறான். இது ஓ வீடா? கொஞ்சம் நல்லா கண்ணு திறந்து பாரு ஜங்கோக். ஜங்குக்கும் நல்லா கண்ணு திறந்து பார்த்துட்டு ஆமாம், இது என் வீடு இல்லை, ஆனால் நான் இங்கே என்ன சார் பண்ணிகிட்ருக்கேன், நேற்று உங்கள் கூட காரில் வந்தேன், அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை சார். இது என் வீடு ஜங்குக், நேற்று நீங்கள் தூங்கிட்டீங்க, அதனால் நான் உங்களை என் வீட்டுக்கு கொண்டு வர வேண்டியதாகிடுச்சு. ஸோ கொஞ்சம் டைம் எடுக்காமல் நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தீங்கன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆஃபீஸ் கிளம்பலாம். நீங்கள் அந்த ரூம்லேயே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கலாம், அங்கேயே நியூ க்ளோத்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன், சீக்கிரமாக கிளம்பி வர வழியை பாருங்கள் ஜங்கோக் அப்படின்னு டேயாங் சொல்லிட்டு உட்காடுறான். ஓகே சார் அப்படின்னு ஜங்குக்கும் போய் ரெடியெல்லாம் ஆகிட்டு வந்துடுறான். ஸோ 2 பேருமே ஒன்றா தான் ஆஃபீஸ் போகிறாங்க. ஜெமீன் அதை பார்த்துட்டு என்ன ஜங்குக் நீ பாஸ் கூட வர அப்படின்ட்டு கேட்குறான். ஜங்குக்கோ நேற்று என்னெல்லாம் நடந்ததுன்னு எல்லா விவரத்தையும் சொல்கிறான் ஜெமீன் கிட்ட. ஓ பாஸ் வீட்லேயே போய் தங்கியிருக்க, செம்மப்பா அப்படின்ட்டு ஜிமின் டேஸ்ட் பண்ணுறான். என்ன செம்ம, காலையிலேயே எனக்கு நல்ல டோஸ் கொடுத்துட்டு தான் அவர் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அவருக்கு என்னைய திட்டுறது தான் டெய்லி டேப்லெட் போல இருக்கு, சிட்டு மூஞ்சி அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்லிவிட்டு அவன் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். திடீர்னு அவனோட ஆஃபீஸ் குரூப்லேருந்து ஒரு மெசேஜாக வந்துட்டுருக்கதை பார்க்குறான் ஜங்குக். அவனும் என்னென்னு கேஷுவலாக எடுத்து பார்க்க ஜங்குக்கும் டேயாங்கும் ஒன்றா கார்லேருந்து இறங்குற மாதிரி ஒரு பிக் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. லைக் காசப் பண்ணிகிட்ருக்காங்க, 2 பேருக்கும் ஏதோ தொடர்பு இருக்குது அப்படி இப்படின்னு இஷ்டமேனிக்கு கமெண்ட்ஸ். இதெல்லாம் பார்த்துட்டு சே, இனி ஒரு நல்ல ஆள் கூட வச்சு காசப் பண்ண மாட்டிங்களா, இந்த சிடுமூஞ்சி தான் இதுக்கும் கிடச்சானா அப்படின்ட்டு அவன் மைண்ட் வாஷ் வழக்கம் போல் ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். அப்போ தான் ஜங்குக் டீமில் இருக்க ஒரு பொண்ணு ஜங்குக்கை பார்க்க வரா. லீனா என்னாச்சு, என்ன பண்ணிகிட்ருக்க, எல்லா ஒர்க்ஸும் கரெக்டாக போதா அப்படின்ட்டு வந்த லீனா கிட்ட ஜங்குக் கேட்குறான். எஸ் சார், எல்லாமே கரெக்டாக போகுது. அப்புறம் பாஸ் உங்களை கூப்பிட்டாரு. ஓகே லீனா, நான் ஒரு கேபினில் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்பலாம் அப்படின்ட்டு ஜங்குக் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். நோ சார், அவர் இப்போ உங்களை கையோடு கூட்டிகிட்டு வர சொன்னார், அதுவும் ஸ்டோர் ரூம்க்கு. ஸ்டோர் ரூம்க்கு அவர் எதுக்கு என்னையும் கூப்பிட்றாரு தெரியல சார், இது முக்கியமான விஷயம் பேசணுமா, ஸோ அதனால் உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னார் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. ஜங்குக்கும் லீனா கூடயே போகிறான். போயிட்டு ஸ்டோர் ரூமும் வந்துடுது. ஸ்டோர் ரூமில் யாருமே இல்லாத பார்த்துட்டு ஜங்குக் பாஸ் எங்கே இருக்கார் லீனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். பாஸ் அந்த ரூமில் இருக்கார் அப்படின்னு ஸ்டோர் ரூம்குள்ளேயே இன்னொரு குட்டி ரூம் மாதிரி காட்டுறான். அங்கேயா? அங்கே மூச்சு கூட ஒழுங்காக விட முடியாது, பாஸ் அங்கே என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ட்டு லீனா கிட்ட கேட்குறான். எனக்கு தெரியல சார், நீங்கள் போய் பாருங்களேன், அவர் என்னையை கூட்டிகிட்டு வர சொன்னார், அவ்வளோதான், வேறு எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னு லீனா சொல்கிறா. ஓகே அப்படின்ட்டு ஜங்குக்கும் கொஞ்சம் தயங்கி
அந்த ரூம்குள்ளே போயிடுறான். போனாங்க யாருமே இல்லை. திடீர்னு பின்னாடி வந்த பொண்ணு டோரை லாக் பண்ணிடுறா. ஜங்குக்கும் அதை பார்த்துட்டு, லீனா ப்ளீஸ் கதவு திறங்க, ஏன் கதவு போட்டுறீங்க அப்படின்ட்டு ரொம்ப கத்துறான். அவனுக்கு இருட்டுனா வேறு பயம். கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு அங்கே மூச்சு வர விட முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு கத்திக்கிட்டே இருக்கான், யாராவது வந்து டோர் ஓப்பன் பண்ணுவாங்கன்ட்டு. ஸோ இங்கே நம்மளோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது மக்களே. இதுக்கப்புறம் ஜங்குக்கு எப்படி வெளியில் வருவான், ஏன் அந்த பொண்ணு அப்படி ரூமில் லாக் பண்ணிட்டு போச்சு, டேயாங் அவனோட காதலை ஜங்கு கிட்ட எப்படி சொல்லுவான், சொன்னால் ஜங்குக்கு அதை எப்படி எடுத்துப்பான், இதெல்லாம் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஒரு குட்டி நோட் ஃப்ரம் ஆத்தர் சைட். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் ஒரு வாய்ஸ் ஓவர் போடுறோம். ஸோ நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும், எனக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரல, இது எனக்கு புரியலை, இதை நீங்கள் இப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி பேசியிருக்கலாம், வாய்ஸ் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் உங்கள் மைண்டில் வந்தாலும் ப்ளீஸ் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை ட்ரை பண்ணி அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிக்க பார்க்குறேன். அண்ட் நான் கொஞ்சம் இந்த எஃப்எஃப்பில் வந்து ரொம்பவே பயந்து தான் பேசியிருப்பேன். என்னோடய வாய்ஸில் அது தெரிஞ்சுதா தெரியலையான்னு எனக்கு தெரியல. பட் நான் என்னோடய 100% கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் and please subscribe our channel Tales of Tay Cook. So next partல பார்க்கலாம்.